சூலூர்லேருந்து வந்திருக்குங்க. கேள்வி வந்து தொழுகை நடத்துகிற இடத்துல பள்ளிவாசல்களில் இப்போ இருக்கிறதுல அங்கே கூறப்படும் வசனங்கள் தொழுகை நடத்தும் பொழுது, தொழுகை செய்யும் பொழுது அங்கே வந்து தமிழில் நடத்தப்படுவதில்லை. தமிழகம் முழுக்க அது அப்படி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல கூட்டமைப்புகளுடைய பெயர்களும் தமிழில் இல்லாமல் பிற மொழியில் இருக்குது. இன்னொரு கேள்வி இதே தான், இது தொடர்பாக இந்து மதம், இந்தி, முஸ்லீம் தேசம், முஸ்லீம், அரபி, இதற்கு என்ன வேறுபாடு இப்படி இருந்ததுன்னா? என்ன கேட்குறாங்கன்னா, முஸ்லீம்களுடைய பள்ளிவாசல்களில் தொழுகைக்காக மக்கள் அழைக்குவாங்க. அல்லாஹ் அக்பர் அல்ல பாங்குன்னு சொல்கிறோம்ல, இது வந்து தமிழில் இல்லை, அரபியில் இருக்குது, வேறு மொழியில் இருக்குது. பள்ளிவாசலில் தொழுகை நடத்துவாங்கல்ல, அதில் தொழுகையை கூட இமாமாக இருக்கிறவர் வந்து அரபியில் தான் என்ன செய்வார், அந்த குர்ஆன் வசனங்களை ஓதுவார். அது ஏன் அரபியில் இருக்குது? அது மாதிரி உங்கள் இயக்கங்கள் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் தௌஹீத் ஜமாத்து தமிழில் இல்லை, தௌஹீது ஜமாத்துன்னு என்ன செய்கிறது, வேற்றுமொழி பேராக இருக்கிறது. இப்படி ஏன் வந்து ஒரு தமிழில் இல்லாமல் இன்னொரு மொழியில் இருக்கணும் என்பது ஒரு நியாயமான கேள்வி தான். இது தனிநபர்கள் பேரை கூட சேர்த்துக்கலாம், அது கேட்காட்டால் கூட என்ன செய்யலாம். முஸ்லீம்களுடைய பெயர்கள் கூட தமிழில் இருக்காது, பெரும்பாலான பெயர்கள் இருக்கு, அப்துல் கார், அப்துல் ரஹ்மான், அப்படி தான் இருக்குது. ஜமாத்து பெயர்கள் மட்டும் இல்லாமல் தனி நபர்களுடைய பெயர்கள் கூட என்ன இருக்கிறது, தமிழ் இல்லாமல் தான் இருக்கிறது. அதை கூடுதலாக கூட அதை நீங்கள் என்ன செய்யலாம், சேர்த்துக்கொள்ளலாம். முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், எங்கள் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மொழியை பற்றி எங்கள் மார்க்கத்தின் நிலை என்ன என்று கேட்டால், எல்லா மொழியும் கடவுளுடைய மொழி. எல்லாம் ஒரு மொழி ஒசந்தது, ஒரு மொழி தாழ்ந்ததுங்கிற பேசிக்கு எங்கள் மார்க்கத்தில் இல்லை. தமிழ் மட்டும், அரபி ஒசத்தி, இந்தி தாழ்த்தி, உருது ஒசத்தி, இது இஸ்லாத்தில் கிடையாது. எங்கள் நம்பிக்கை பிரகாரம் நபிகள் நாயகம் வந்து இறுதி தூதர், கடைசியாக வந்த இறை தூதர். அவருக்கு முன்னாடி பல தூதர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த தூதர்கள் எல்லாம் அவங்கவுங்க பகுதியில் அவங்கவுங்க பேசின மொழியில் தான் அனுப்பப்பட்டார்கள். தமிழ்நாட்டுக்கு ஒரு தூதர் வந்தால் அவருடைய வேதம் தமிழில் இருக்கும், அவருடைய பேச்சு தமிழில் இருக்கும், அவருடைய போதனை தமிழில் இருக்கும். மலையாளம் பேசுகிற பகுதிக்கு ஒரு தூதர் அனுப்பப்பட்டிருந்தால், நபிகள் நாயகத்துக்கு பிந்தி யாரும் வரல, நபிகள் நாயகத்துக்கு முந்தி அனுப்பப்பட்டு இருந்தால் அவர் மலையாளத்தில் தான் அவர் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கும். குர்ஆன் அப்படி இருக்கிறது. உங்களுக்கு முன்னால் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களுக்கும் அவங்கவுங்க மொழியில் தான் வேதத்தை கொடுத்தோம், அவங்கவுங்க மொழியில் தான் போதனை அருளினோம். அப்போ உலகத்தில் உள்ள எல்லா பாஷையிலையும் வேதம் இருக்கிறது. நபிகள் நாயகத்துக்கு முந்தி இருந்த பாஷை, எல்லா பாஷையிலையும் அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அவங்கவுங்க பாஷையில் தான் பேசினார்கள். அரபியில் அனைவரும் பேசவில்லை, உருதுவில் அனைவரும் பேசவில்லை. எந்தெந்த பகுதிக்கு அவர் அனுப்பப்படுறாரோ அவருடைய மொழியில் அவர் பேசுவார். இப்படித்தான் இருந்தது என்று எங்கள் மார்க்கம் சொல்லுகிறது. அந்த அடிப்படையில் மொழிக்கு எந்த சிறப்பும் கிடையாது. தமிழும் சிறந்தது கிடையாது, அரபியும் சிறந்தது கிடையாது. அது ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு சாதனம், அவ்வளவுதான். தமிழ் பேசுகிறவன் தமிழில் அந்த கருத்தை சொல்ல போகிறான், மலையாளத்தில் பேசுகிறவன் மலையாளத்தில் சொல்ல போகிறான், அவ்வளோதானே தவிர ஒரு மொழியை இவன் தமிழ் பேசுகிற ஆள் உசந்தவன், இவன் தமிழ் பேசலதனால மட்டமானவன், இவர் அரபி தாய்மொழி சிறந்தவர், அது கிடையாது. இதை விளங்கிக்கணும். அடுத்ததாக வந்து இப்போ கடவுள் வழிபாடு இருக்கு இல்லையா, கடவுளை வழிபடுறோம். கடவுள்கிட்ட இப்போ தேவையை கேட்கணுன்னு வைங்களேன், எனக்கு குழந்தை வேணும், அல்லது பணம் வேணும், அல்லது வேலை வேணும், அல்லது நிம்மதி வேணும், நோய் தீரணும், இதை பற்றி நான் கடவுள்கிட்ட கேட்குறதா இருந்தால் எல்லா முஸ்லீமும் அவரவர் தன்னுடைய பாஷையில் கேட்கணும். நான் கடவுள்கிட்ட கேட்கும்போது எனக்கு அரபி தெரியாது, ஆனால் கடவுளுக்கு தமிழும் தெரியும். நான் என்ன செய்யணும், கடவுளே என் நோயை போக்கு, அல்லாவே எனக்கு செல்வது, நேரடியாக, புரோக்கர் கிடையாது, புரோகிதர் கிடையாது, கையேந்தி நாங்கள் இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்கிறோம்ல, தமிழில் தான் செய்கிறோம். உருதுக்காரன் உருதுவில் செய்வான், மலையாளி மலையாளத்தில் செய்வான். கடவுள்கிட்ட தனித்தனியாக ஒருத்தன் வழிபடும் பொழுதெல்லாம் அவனுடைய பாஷையில் தான் நாங்கள் செய்கிறோம். சரி, அப்போ என் பாங்கில் மட்டும் எப்படி செய்கிறீங்க என்று கேட்டால், கூட்டாக வழிபடும் பொழுது ஒரு யூனிஃபார்ம் இருக்கணும். இந்த பாங்கு எதுக்காக வேண்டி, பள்ளி அசலில் பாங்கு சொல்கிறாங்கல்ல, எதுக்காக வேண்டி, எல்லோரும் இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது, தொழுகை நடக்க போகுது, தொழுகை நேரம் வந்துருச்சு, வந்து தொழுதுட்டு போங்க, இதுதான் இதனுடைய அர்த்தம், நோக்கம். இதை வந்து
இப்போ நான் வந்து அமெரிக்காவுக்கு போகிறேன்னு வைங்க, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆங்கிலம் தெரியாது. அமெரிக்காவோட ஒரு பள்ளியில் ஆங்கிலத்தில் இதை சொன்னான்னு வைங்க, அல்லாஹ் பெரியவன்கிற அந்த அல்லாஹ் அக்பர் என்பது என்ன செய்கிறான், அவன் ஆங்கிலத்தில் சொல்கிறான். நான் போகிறேன்னு வைங்க, இது ஒரு பள்ளிவாசல் என்றோ அது பாங்கு என்றோ தொலை அழைக்கிறார்கள்னு எனக்கு தெரியாது. நான் மாதிரி முடிச்சுட்டு தான் இருப்பேன். நான் சைனாவுக்கு போகிறேன், சைனா பாஷையில் சொன்னான்னு வைங்க, நாங்கள் ஒரு பள்ளிவாசலுக்கு நான் போக மாட்டேன். அதே நேரத்தில் எல்லாரும் ஒரே பாஷையாக சொன்னாங்களே ஆனால் அல்லாஹ் அக்பருங்கிறோம். ஒரு அமெரிக்காக்காரன் இங்கே வர்றான், என்ன விளங்கிக்கிறோமா, அல்லாஹ் அக்பர் அவனுக்கு அர்த்தம் தெரியாது. இந்த ஸ்லோகம் வந்த உடனேயே இது ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது, இங்கே தொழுகை நேரம் ஆகிவிட்டது, கூப்பிடுகிறார்கள், அவன் பள்ளிவாசலுக்கு வந்துடுவான். நம்ம சைனாவுக்கு போகிறோன்னு வைங்க, அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாங்க, எனக்கு சைனா பாஷை தெரியாது, ஆனால் பள்ளிவாசல் அழைக்கிறாங்க என்பது தெரிஞ்சுக்கிறது, நான் தொழுவ போயிடுவேன். இப்படி வந்து ஒரு யூனிஃபார்மாக எல்லாத்தையும் அழைக்கும் பொழுது மொழியை நம்ம பின்னுக்கு தள்ளிடுவோம். இப்போ வந்து உதாரணமாக நம்ம நாட்டில் ஒரு தேசிய கீதம் இருக்குல்ல, இந்தியாவில் தேசிய கீதம் எது, ஜனகணமனன்னு படிக்கிறோம்ல, இது தேசிய கீதம். இப்போ நம்ம தமிழன், நமக்கு வேறு தேசிய கீதமா, நம்மளும் ஜனகண தான். மலையாளி அவனும் ஜனகண தான். இந்திக்காரன் அவனும் ஜனகண மனதி தான். அப்போ நான் இந்தியாவுக்குன்னு ஒரு தேசத்தை உண்டாக்கிட்டோம்னு சொன்னால் என் மொழிக்கு ஒன்று ஓ மொழிக்கு ஒன்றுனா யூனிட்டாக வராது, யூனிஃபார்ம் வராது. அது வங்காள மொழியில் இருக்கிறது. ஜனகண மன என்பது வந்து வங்காள மொழி. அந்த கவிஞர் தாகூர் நல்ல ஒரு கவிஞர், அவர் இயற்றின பாடல் அதை நம்ம தேசிய கீதமாக ஏற்றுக்கிட்டோம். அதனால் வங்காள மொழி சிறந்தது ஆயிருமா, தமிழ் மட்டம்னு ஆயிருமா? அப்போ வங்காள மொழியில் தேசிய கீதத்தை பாடும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்தியாக்காரன் பூரா இதை நாங்கள் தேசிய கீதமாக வச்சுருக்குறோம், மொழி எங்களுக்கு முக்கியம் இல்லை, அது வங்காளத்தில் இருந்தாலும் பரவாயில்லை, நம்ம படிக்கிறோமா, மொழிபெயர்த்துட்டு இருக்கிறோமா, படிக்கிறோம், அப்படி தான் படிக்கிறோம். ஒரு யூனிஃபார்மாக வரக்கூடிய நேரத்தில் யூனிட்டிக்காக வேண்டி ஏதாவது ஒரு மொழியில் தான் இருக்கணும். ஒரு மாநிலத்துக்கு தேசிய கீதம் இருந்தால் தனித்த நாடாக போயிடப்போகிறோம், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தேசிய கீதம். அந்த மாதிரி இது சர்வதேசமாக இருக்கும். இஸ்லாம்ங்கிறது உலகத்துக்கெல்லாம் ஒரு மொழி. அந்த மொழி ஏன் அரபியில் இருக்குன்னு, அவருக்கு அரபி தான் தெரியும், முகமது நபிக்கு அரபி தான் தெரியும், அதனால் குர்ஆன் அரபியில் வந்துச்சு. அவருக்கு அரபியை தவிர வேறு பாஷை தெரியாது. அவருக்கு தெரிந்த பாஷையில் சொன்னதை வச்சுக்கிட்டு இருக்கமே தவிர சிறந்தது என்பதற்கு இல்லை. அரபி மொழி உயர்ந்தது, அரபி மொழி சிறந்தது என்பதற்காக இல்லை, இது விளங்கிக்கணும். அதனால் இந்த பாங்கு என்பது ஒருத்தன் கேட்ட உடனே பள்ளிவாசல் தெரியணும். அதே மாதிரி இப்போ இராணுவத்தில் போகிறீங்கன்னு வைங்களேன், இராணுவத்தில் போனால் மார்ச் பண்ணுவாங்கள்ல, நடப்பாங்கள்ல, லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லுவான். தமிழ்நாட்டுக்கு வந்து வலது இடதும்பானா, தமிழ்நாட்டுக்கு லெஃப்ட் ரைட் தான். தமிழ்நாடாக இருந்தாலும் அவன் லெஃப்ட் ரைட்டு தான். லெஃப்ட்னு அந்த காலை வைப்பான், ரைட்டுன்னு அந்த காலை வைப்பான். லெஃப்ட் ரைட்டுன்னு தான் நடக்கிறான் எல்லா மாநிலத்திலையும், இராணுவத்தில், போலீஸில். அப்போ இதை ஒவ்வொரு மாதிரி மாற்றுவோமா? ஒரு யூனிஃபார்மாக ஒரு கமாண்டு கொடுக்குறதா இருந்தால் அதில் எல்லா மாநிலத்து போலீஸ்காரனும் இருப்பான், எல்லா மொழி தெரிஞ்சவனும் இருப்பான். ஹிந்தியில் சொன்னால் தமிழுக்கு விளங்காது, தமிழில் சொன்னால் ஹிந்திக்கு விளங்காது. எல்லாத்துக்கும் யூனிஃபார்மாக இருக்கட்டுமே, லெஃப்ட்டு சொல்லு, ரைட்டு அப்படி சொல்லிகிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி தான் கூட்டு தொழுகைன்னு இருக்குன்னு பாருங்களேன். அல்லாஹ் அக்பர் கையை கட்டிக்கிடுவான், சமி அல்லாஹு லிமன் ஹமீதா கையை தூக்கிடுவான். ஒரு யூனிஃபார்ம், கையை தூக்குவது, குனிவது, நிமிர்வதற்கு ஒரு கட்டளை. அந்த கூட்டு தொழுகைக்கு தான் அரபி இருக்கே தவிர தனியாக நாங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்வதற்கு அரபி தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் தான் அந்த தொழுகை அரபியில் இருக்கிறது. அதுபோக தனி நபர்களுடைய பெயர் இருக்குல்ல, சங்க பெயர்கள், இதெல்லாம் அரபியில் இருக்குன்னு எங்களுக்கு சட்டம் கிடையாது. எங்கள் மார்க்க சட்டத்தில் வழக்கத்தில் அப்படி இருக்கே தவிர எங்கள் மார்க்கத்தில் வந்து இந்த பாஷையில் தான் பேர் வைக்கணும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எங்கள் மக்களில் இப்ராஹிம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க, இஸ்மாயில்னு பேர் வச்சுருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பேர்கள் தான். இஸ்ஹாக்குன்னு பேர் வச்சுருப்பாங்க, எஹியான்னு பேர் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் அரபி மொழியே இல்லை. இப்ராஹிம்ங்கிறாங்களே, இப்ராஹிம்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், அது நபிகள் நாயகத்துக்கு முந்தினவர். அவர் ஏதோ ஒரு பாஷையில் அனுப்பப்பட்டவர், அவர் பாஷையில் இதுக்கு அர்த்தம் இருக்கும், நமக்கு தெரியாது. ஒரு நல்ல மனிதருங்கிற அடிப்படையில் அந்த பேரை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், அரபிங்கிறக்கா வைக்கலை. அப்போ அரபியில் தான் பேர் வைக்கணும், உருதுல தான் பேர் வைக்கணும்னு எங்களுக்கு எந்த விதமான சட்டமும் கிடையாது. அப்போ எதுக்கு இந்த பேர் அப்படி வைக்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ நாங்கள் தமிழில் அது பேரை வச்சோன்னு வைங்களேன், தமிழில் வச்சோன்னு ராமசாமின்னு வச்சோன்னு வைங்களேன், உடனே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நீங்கள் எந்த ஜாதிம்பாங்க. ராமசாமி நம்ம சொன்னால் என்ன செய்வாங்க, என்ன ஜாதிம்பாங்க. அப்துல் கார்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க,
அப்போ இந்த ஜாதியை முன்னிறுத்தியே பார்க்குற ஒரு பார்வை இருந்ததுனால எங்கள் மக்களாக உண்டாக்கி கொண்ட ஒரு பழக்கம் குர்ஆனில் சொல்லப்பட்டது இல்லை, நபி சொன்னது இல்லை. தமிழில் நான் செல்வம்னு பேர் வச்சா தப்பு ஒன்றும் கிடையாது. தமிழில் வந்து முத்துன்னு பேர் வச்சா என் மேலே தப்பு கிடையாது. இணை கற்பிக்கிற அர்த்தம் வராமல் பேர் வைக்கலாம். ஆனால் நாங்களாக வைத்து கொண்டது, இஸ்லாம் சொல்லி வைக்கல. சரி நம்ம அந்த பேரை வச்சோம்னு சொன்னால் பழைய ஜாதியை யாவப்படுத்திட்டு இருப்பாங்க. என்ன தேவரா, நீ உடையாரா, நீ முதலியாரான்னுக்கிட்டு இருப்பாங்க. இப்ராஹிம்னு சொன்னால் கேட்க மாட்டாங்க. நம்ம அது வேணான்னு மறந்துட்டு வந்துட்டோம், எதுக்கு ஜாதி அப்படின்னு நாங்களாக அந்த பேரை அப்படி வைக்கிறோமே தவிர அரபியில் வைக்கணும்னு சட்டம்லாம் கிடையாது. நீங்கள் பேரை மாற்றாமலே முஸ்லீமாக இருக்கலாம், அதுக்கு எந்த தடையும் கிடையாது. இறைவன்ட்ட எந்த தடையும் கிடையாது, மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது. வழக்கத்தில் அப்படி இருக்கிறது, பேரை மாற்ற வழக்கத்தில் இருக்கிற விளைவிக்கணும். அது இயக்கங்கள் பேர் வைக்கிறோம், தௌஹீத் ஜமாத்துன்னு பேர் வைக்கிறோம். இது எதுக்குன்னு கேட்டால் முஸ்லீம்கள் மத்தியில் தான் நாங்கள் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறோம். இந்த மாதிரி 1-2 காரியங்கள் வெளியில் வர்றோம். இந்த இஸ்லாம் இனிய மார்க்கம் இது. மீதி பூரா எங்களுக்கு செயல்பாடெலாம் எங்கள் மக்கள்கிட்ட போகிறோம், வரதட்சணை வாங்காதீங்க, மூட நம்பிக்கை செய்யாதீங்க, தாயத்து போடாதீங்க, தொழுவுங்க, நோன்பு வைங்க, இதெல்லாம் எங்கள் மக்கள்கிட்ட சொல்கிறோம். அப்போ எங்கள் மக்கள்கிட்ட சொல்வதற்கு அவர்கள் அறிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு வார்த்தை இருந்தால் தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்க ஜமாத்துன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, ஓ நம்மளை சேர்ந்தது, தௌஹீதுனா ஓரிரை கொள்கை இப்படின்னு விளங்குவார்கள் என்பதற்காக வைக்கிறோமே தவிர இதை கூட நாங்கள் தமிழில் வச்சா தப்பு ஒன்றும் கிடையாது. எங்கள் மக்கள்கிட்ட நாங்கள் போகிறோம், எங்கள் மக்கள்கிட்ட இந்த செய்தி எடுபடணும், அப்போ அவன் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பேராக இருந்தால் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதான தவிர சட்டம் கிடையாது. தமிழில் வைக்கிறாருந்தாலும் வைக்கலாம். முஸ்லீம்கள் மத்தியில் மட்டும் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தால், ஒரு இஸ்லாமிய சாயல் இருந்தால் தான் ஏற்றுக்குருவாங்க. அதுக்காக நாங்களாக வைத்து கொண்டது. சட்டப்படி எங்கள் பேரை கூட மாற்றினாவும் தப்பு கிடையாது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் பதில் வேறு பேர் கூட வைக்கலாம். நாங்கள் எதுக்குன்னா அது ஒரு எங்கள் மக்கள் மத்தியில் சொல்வதற்கு எளிதாக இருக்கும். இந்த வார்த்தையை கண்ட உடனே விளங்கிடுவாங்க, ஓ இந்த கொள்கைக்காரங்க தௌஹீதுன்னு சொன்னாலே தர்காவெலாம் இல்லை, சமாதி வழிபட மாட்டாங்க, அல்லாஹ் மட்டும் வணங்க, அந்த அர்த்தம் அதுக்கு அது வர்றதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம்.